மாறன் இசைக்கு சொல்லி தான் நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி கிட்ட சொன்னதும் அன்னபூர்ணி இசைக்கியை பார்க்குறாங்க. என்னக்கா நீங்கள் என் மேலே சந்தேகப்படுறீங்களா? நான் அப்படி இந்த குடும்பத்துக்கு துரோகம்லாம் பண்ணுவேன், நான் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் மாறன் இருந்துக்கிட்டு சத்தியமாக சொல்கிறேன், என் மேலே சத்தியமாக இந்த இசைக்கையும் அவங்க அக்காவும் சொல்லி தான் நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் சொல்கிறாங்க. உடனே அன்னபூர்ணி இருந்துட்டு இசைக்கி மகா நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த குடும்பத்துக்கு இவ்வளோ பெரிய துரோகம் செய்வீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அப்போ இருந்து இந்த இடத்த விற்கணும்னு சொல்லிட்டு நீ என்கிட்ட வந்து சொன்ன, ஆனால் அதுக்கு நான் சம்மதிக்கவே இல்லை. அதுக்காக நீ இப்படியா பண்ணுவ மகா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்னபூர்ணி மகாவை பார்த்து கேட்டதும், என்னக்கா நீங்கள் ஏன் மேலே சந்தேகப்படுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன சொந்த வீட்டிலேயே எங்களுக்கே துரோகம் பண்ணுறீங்க, நீங்கள் 2 பேரும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, இப்போவே கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி சொன்னதும் இங்கே காயத்ரி இருந்துக்கிட்டு, அம்மா இசைக்கு அப்படி பண்ணியிருக்க மாட்டாருமா, இவன் தான் போய் சொல்கிறான், இவன் தான் பழிய தூக்கி இசைக்கு மேலே போடுறான், இசைக்கு அப்படி பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி சொல்கிறாங்க. காயத்ரி பேசுகிறதெல்லாம் கேட்டு பைரவிக்கு அதிர்ச்சியாக இருக்குது. இவன் இப்படி இசைக்கு சப்போர்ட் பண்ணிலாம் பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் இசைக்கு ரொம்ப சந்தோஷப்படுறான். பைரவி வந்துட்டு, இங்கே பாரு காயத்ரி, நீ நினைக்கிற மாதிரி இசைக்கும் உங்கள் சித்தியும் ரொம்ப நல்லவங்கன்னா கிடையாது, அவங்க தான் பண்ணியிருக்கணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு பைரவி சொல்கிறாங்க. இல்லை நீ இசைக்கு இப்படி பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காயத்ரி இசைக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அன்னபூர்ணி இசைக்கு 2 பேரும் என் கண்ணு முன்னாடி இருக்கக்கூடாது, இசைக்கு மகாவை இப்போ விட்டு விட்டு போகணும் அப்படின்னு கோவமாக பேசுகிறாங்க. உனக்கு காயத்ரி அன்னபூர்ணி கிட்ட, அம்மா இசைக்கு வீட்டை விட்டு அனுப்புனீங்கன்னா நானும் வீட்டை விட்டு போயிடுவேன், இசைக்கு எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டார், இசைக்கு மேலே இப்படி ஒரு பழியை இவன் தான் தூக்கி போடுறான், இசைக்கு நம்பலைன்னா நானும் அவர் கூட இந்த வீட்டை விட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி சொன்னதும் சிவா இருந்துட்டு, என்ன காயத்ரி சொல்கிறேன், நீ எதுக்கு வீட்டை விட்டு போகணும்னு சொல்கிறேன், ஏன் காயத்ரி இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. ஆறுமுகமும், அம்மா இவன் தான் போய் சொல்லுவாம்மா, மாறன் தான் இசைக்கு பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆறுமுகமும் இசைக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. ஆனால் பைரவி, ஆறுமுகம் மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் சித்தியும் இங்கே பாரு இசைக்கையும் நம்பாத, அவங்க 2 பேரும் தான் இதெல்லாம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் காயத்ரி, அண்ணி நீங்கள் பேசாதீங்க, இசைக்கு எந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பைரவியவும் இசைக்கு எதிர்த்து பேசுகிறாங்க. இங்கே பைரவிக்கே ஒரே ஷாக்கு தான் காயத்ரி பேசுறதெல்லாம் நினச்சி. இந்த சீரியல் எப்படி நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.